ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யோகி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைத்தான் ஸ்கிரிப்ட் ஃபார் நெட்வொர்க் இன்ஜினியர். அதில் நான் முக்கியமாக எடுத்திருக்க டாபிக் கான்ஃபிகரேஷன் கம்பேரிசன் அண்ட் பேஸ்லைன் கான்ஃபிகரேஷன் பில்ட். இப்போ ஜஸ்ட் நான் குயிக்காக ஒரு ப்ரிவ்யூ காட்டுறேன். ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும், இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்டு, ஆல்ரெடி இருக்கிற டூலுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் கான்ஃபிகரேஷன் ப்ரீ போஸ்ட் கம்பேரிசன். நம்ம நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்லேயே நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் கம்பேர் பண்ண முடியும். பட் இந்த இதில் என்ன பெனிஃபிட்னா, நம்மளால் நிறைய கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். இக்னோர் லைன்ஸ் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த லைன்ஸ்லாம் வேண்டாங்கிறது அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நம்ம ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணும் போதில் அதில் பாஸ்வேர்ட்ஸ் வரும். அது மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் மாஸ்க் பண்ணலாம். பை டிஃபால்ட்டாகவே ஸ்கிரிப்ட் மூலிமா மாஸ்க் பண்ணலாம். ஸோ இது ஒரு டூல். அனதர் டூல் பார்த்திங்கன்னா பேஸ்லைன் கான்ஃபிகரேஷன். இந்த பேஸ்லைன் கான்ஃபிகரேஷன் செக்குங்கிறது எதுக்காண்டி அப்படின்னா, நம்ம ஒரு நம்ம கிட்டக்க ஒரு 100 சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 100 ஏபி, 100 கேட்வே, 100 ஃபயர்வால், வாட் எவர் த டிவைசஸ். நம்ம கிட்டக்க டிவைசஸ் என் நம்பர் ஆஃப் டிவைசஸ் இருக்குது. பட் கான்ஃபிகரேஷன் கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா இட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ இது இது மோஸ்ட்லி இது எதுக்காண்டினா கான்ஃபிகரேஷன் கன்சிஸ்டன்சிக்காண்டியும், அதே மாதிரி இந்த முக்கியமான இம்பார்ட்டண்டான இப்போ செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ நம்ம டிஹெச்சிபி ஸ்பூப்பிங் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கணும் எல்லா சுவிட்ச்லேயும். பட் ஆனால் மேனுவலாக செக் பண்ணுறதுக்கு கஷ்டம். அதை ஒரு ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான டூல் தான் இது. இங்கே எப்படின்னா நம்ம டெம்ப்ளேட் நேம், நான் டெமோ டெம்ப்ளேட் கொடுக்குறேன். ப்ளஸ் நான் ஒரு ஆல்ரெடி ப்ரீ டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணலாம், இல்லை போஸ்ட் டெம்ப்ளேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம ஒரு சின்னதாக இப்போ நம்ம எல்லா சுவிட்ச்லேயும் என்டிபி கான்ஃபிகர் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அப்படின்னா அந்த ஒரு லைனை மட்டும் இங்கே கொடுத்துட்டு எந்த கான்ஃபிக்கோ அந்த கான்ஃபிகை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தோன்னா நம்மளுக்கு நம்ம இங்கே என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கோமோ அது எல்லா சுவிட்ச்லேயும் இருக்கா. இதில் நம்ம என்ன ஆட்டோமேட் பண்ணிக்கலாம்னா, இதுலேயும் நம்ம ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் நம்ம நிறையா ஒரு மைல்நூட்டான இன்ஃபர்மேஷன்ஸை கூட நம்ம கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ எல்லா சுவிட்ச்லேயும் ஐபி அட்ரஸ் டிஃபர் ஆகும். ஸோ நம்ம இந்த ரிப்போர்ட் ரன் பண்ணி நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் இருக்கா இல்லையாங்கிறத ஒரு ரிப்போர்ட்டாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதில் ஹைலைட் பண்ணியும் காட்ட போகிறோம். அதில் ப்ரிவியூவும் பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டூலுக்கு ப்ரீ அண்ட் போஸ்ட்டுங்கிறது வேணும். லைக் கான்ஃபிகரேஷன் வேணும், பேசிக்கலி ரன்னிங் கான்ஃபிகரேஷன் வேணும். அப்படி இல்லைனா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஷோ கமாண்ட் கான்ஃபிகரேஷன் வேணும். ஸோ அதுக்காண்டி மட்டுமே நான் இன்னொரு ஸ்கிரிப்ட் இன்னொரு ஸ்கிரிப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறேன். SSH ஸ்கிரிப்ட். SSH ஸ்கிரிப்ட் நத்திங் பட் இது என்னென்னா, நம்மளுடைய டிவைசஸ்லலாம் லாகின் பண்ணி அதில் நம்மளுக்கு ஸோ இங்கே நான் டிவைசஸ் வச்சுருக்கேன். ரெண்டு டிவைஸ். இந்த டிவைஸ் எங்கே இருக்குன்னா, என்னுடைய சிம்பிள் லேபு, என்னுடைய டெஸ்க்டாப்பில் இருக்கிற லேபு. 2 சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய நிக்கோ இதோட கனெக்டிவிட்டிக்காண்டி ஒரு சுவிட்ச் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அர்பா சுவிட்சஸ். இன் ஃபியூச்சரில் நம்ம ஃபயர்வால், அதுக்கப்புறம் அனலைசர் ரிலேட்டடான ஸ்கிரிப்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன், அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹியர் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இங்கே எனக்கு பாஸ்வேர்டு இருக்குது, அதை நான் மாஸ்க் பண்ணியிருக்கேன். ஸோ பட் அங்கே பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி நான் ப்ரீ அண்ட் போஸ்ட் எடுத்துப்பேன். நான் குயிக்காக ரன் பண்ணுறேன் அந்த ஸ்கிரிப்டை. ஸோ நான் இது எந்த மோடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, யூஸ் பண்ண போகிறது ப்ரீ.
ஸோ இப்போ வந்து அந்த என்னுடைய டிவைஸை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அப்புறம் ஒரு லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சும்மா பேசிக்காக வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லாக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே நான் இதில் நம்ம லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து ஏபிஐ யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து ஹைலி ஸ்கேலபிள். அது சர்வரோட கெப்பாசிட்டியை பொறுத்து நம்மளால் வந்து ஹைலி ஸ்கேல் பண்ணிக்க முடியும். எஸ்எஸ்கெட்சும் வந்து ஓகே தான், பட் எஸ்எஸ்கெட்ச் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐ ப்ரிஃபர் டு யூஸ் ஏபிஐ. ஓகே, பட் லேப் பர்பஸ்க்காண்டியும் நம்மளுடைய லோக்கல் செட்டப்பில் இங்கே சர்வர் செட்டப்லாம் இல்லாதனால நம்ம வந்து லோக்கலாக வந்து ஒரு இது பண்ணுறதுனால சிம்பிளாக வந்து எஸ்எஸ்கெட்ச் பண்ணி நான் அந்த கமாண்ட்ஸ்லாம் அவுட்புட் கேதர் பண்ணியிருக்கேன் அஸ் அ ப்ரீ. இப்போ நான் வந்து ப்ரீ ஃபோல்டரில் போய் பார்த்தேன்னா எனக்கு 2 ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த 2 ஃபைலையுமே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜிப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ப்ரீன்னு போட்டு ஒரு ஜிப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இருக்குது எனக்கு. அடுத்து எனக்கு போஸ்ட் ஃபைலும் வேணுங்கிறதுனால நான் வந்து குயிக்காக என்ன பண்ணுறேன்னா போஸ்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். Okay, just take a minute, less than a minute. போஸ்ட் ஃபோல்டர் எனக்கு ஆல்ரெடி க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கேயும் டன். ஸோ இதையும் நான் வந்து ஜிப் பண்ணிக்கிறேன் போஸ்ட்டுன்ட்டு. ஸோ இப்போ எனக்கு வந்து ப்ரீ போஸ்ட்டுங்கிற 2 ஃபைல் கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து டேரெக்டாக என்னுடைய நான் ஆல்ரெடி ஸ்கிரிப்டை ரன் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த பேஜுக்கு டேரெக்டாக வரேன். இங்கே வந்துட்டு இப்போ இந்த போஸ்ட்டுங்கிறத எடுத்துகிட்டு நான் போஸ்ட்டில் போய் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரீங்கிறத எடுத்துகிட்டு இங்கே போடுறேன். ஸோ ப்ரீ அண்ட் போஸ்ட் எனக்கு இருக்குது. நான் வேறு எந்த கண்டிஷன்ஸும் அப்ளை பண்ணல. ஐ வில் ஜஸ்ட் சிம்ப்ளி ரன் தி கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட். நான் எதுவுமே கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணாமல் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சு ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு இங்கே சப்போஸ் டு பி சக்ஸஸ்ன்னு வரணும். ஏன்னா நான் இப்போ தான் எடுத்தேன் ப்ரீ அண்ட் போஸ்ட்டு. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் ஸ்டில் வந்து எனக்கு ரிப்போர்ட் ஆக்சுவலாக இதுதான் ரிப்போர்ட் பேஜ். இங்கே நம்ம வந்து ரிப்போர்ட்டை எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் இதுதான் ரிப்போர்ட் பேஜ். இது வந்து input.htmlனு ஒரு இதில் சேவ் ஆகிருக்கு. நம்ம இது பிடிஎஃபாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து ப்ரிவியூ பார்க்குறேன். என்னெல்லாம் எனக்கு வந்து அடிஷ்னலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லாகின்ங்கிறது வந்து அடிஷ்னலாக இருக்குது. அதே மாதிரி நேமுங்கிறது வந்து எப்போ லாஸ்ட்டாக லாகின் பண்ணியிருக்காங்கிறதும் வந்து இங்கே வந்து வந்திருக்கு டீவியேஷனாக. பட் இதெல்லாம் எக்ஸ்பெக்டட். இதை நம்ம வந்து இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணால் ஓவராலாக இது வந்து ஓவரால் ரிப்போர்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் கம்பேரிசன் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டி இதில் எந்த சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டி. இதுக்கப்புறம் எனக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை, அதனால் இங்கே வரல. பட் இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து என்ன தேவை இல்லை அப்படின்னா இந்த லைனை எனக்கு வந்து செக் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு இந்த லாஸ்ட் லாகின்ங்கிற அந்த லைனையே செக் பண்ணக்கூடாது. இதை நான் வந்து இக்னோர் பண்ணணும். ஸோ இதை இக்னோர் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்னா சிம்பிளாக வந்து கம்பேரிசன் ரிப்போர்ட் போயிட்டு பேக் போயிட்டு ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு. இக்னோர் பை கீவேர்டுன்னு இருக்கா, இங்கே நான் வந்து லாஸ்ட் லாகின் கொடுத்துட்டு ரன் கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஓல்டு. கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ் லைனை நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம், திருப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் லாகின்ங்கிறது ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ரிவியூ பார்த்தேன்னா எனக்கு வந்து இது ஒரு லைன் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் நான் வந்து ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான். அந்த லாஸ்ட் லாகின்ங்கிற அந்த இதுவே வந்து இங்கே எனக்கு இல்லை. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த யூசர் அட்மின்ங்கிறது வந்து இது வந்து இக்னோரபிள். ஓகேவா? இதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் ரிமூவ் பண்ணணும். பட் ஆனால் இதுக்கு நான் வந்து என்ன சொல்ல முடியாதுன்னா யூசர் அட்மின் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து யூசர் அட்மின் கான்ஃபிகரேஷன்லேயும் வரலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் கூட நம்மளுக்கு மேட்ச் ஆகலாம். இதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் லாஸ்ட் லாக் இங்கே வந்து ரிஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் அட்மின் நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா இது வந்து டாட் ப்ளஸ். ஸோ யூசர் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எந்த நேமாக இருந்தாலும் அதை வந்து இக்னோர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா
இப்பயும் வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் லைன் வந்து நம்மளுக்கு போயிடுச்சு. பட் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ரிவ்யூவுமே இல்லை. பட் ஆனால் ஷோவில் பார்க்கும்போது இங்கே ஷோ வெர்ஷனுங்கிற அந்த ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இங்கே காட்டுது. ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது இந்த ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது இங்கே வந்துட்டு இங்கே செப்பரேட் பை கமா கொடுத்துட்டு அங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் கம்பேரிசன் கொடுத்தேன்னா ஸ்டில் எனக்கு வந்து ஒரு இது எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது, அதனால வந்து இதாக காட்டுது. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கும் வந்து ஒரு சிம்பிளான ரிஜெக்ட்ஸ் இங்கே வந்து கமா போட்டுட்டு ஸ்டார்டிங் வித் திஸ் அண்ட் /s $. இதை போட்டுட்டு நம்ம இது யூஸ்வலாக எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இதை மட்டும் நான் ரன் பண்ணுறேன். ரிஜெக்ட்ஸில் இதை மட்டும் தான் வச்சுருக்கேன். ரன் ரிப்போர்ட்னு கொடுத்தேன்னா இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இருந்த எல்லா எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிக் இதுதான் வந்து ப்ரீவியஸாக இருந்த அவுட்புட்டு. இந்த அவுட்புட்டுக்கு இந்த அவுட்புட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது அப்படியே லைனே வந்து கட் ஷார்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சிம்பிளாக மறுபடியும் வந்து ப்ரீவியஸாக இருந்த இதை போட்டுட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா அன்சேஞ்ச்டு. இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட். இந்த இதெல்லாமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது 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 வந்து ஒரு சின்னதாக ஒரு ரிஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அதை வந்து இது வந்து இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ப்ரிவியூ கான்டெக்ஸ்ட் நம்ம வந்து 3 கொடுத்துக்கலாம், 6 கொடுத்துக்கலாம். ஏன் 3, 6 கொடுக்குறோன்னா நம்ம ஒரு லைனில் சேஞ்ச் பண்ணுறோம். அந்த ஒரு லைன் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் அந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் என்ன இது இருக்குதுன்னு தெரில. பட் அதே மாதிரி லைன் நிறையா இது இருக்குங்கிற பட்சத்தில் இங்கே நம்ம 3, 4 இப்போ நான் வந்து இங்கே 4ன்னு கொடுக்குறேன். இந்த ஓகே லாஸ்ட் லாகின்ங்கிறத நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் லாகின்ங்கிறது வந்து எனக்கு டீவியேஷனாக காட்டும். அதில் நான் ப்ரிவியூ கொடுத்தேன்னா இந்த லாஸ்ட் லாகினுக்கு மேலே ஒரு 4 லைன், கீழே ஒரு 4 லைன் எனக்கு காட்டும். ஸோ அதனால் எனக்கு தெரியும் இது இந்த இடத்துல இருக்குது. இப்போ ஒரு VLAN இல்லைனா ஒரு எனக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரு லைன் எனக்கு மிஸ் ஆகுது. அது எந்த இன்டர்ஃபேஸுங்கிறது எனக்கு தெரியணும்ல. அந்த இன்டர்ஃபேஸ் மேலே ஒரு 5 லைன், கீழே ஒரு 5 லைன் நான் பார்க்கும்போது எந்த இன்டர்ஃபேஸுங்கிறது நான் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி இந்த ப்ரிவியூ கான்டெக்ஸ்டில் லைன்ஸு நான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ லைன்ஸ் ஆட் ஆகிருக்கு, எவ்வளோ ரிஜெக்ட்ஸ் மூலிமா எவ்வளோ லைன் இக்னோர் ஆகிருக்கு, மாஸ்க் எவ்வளோ லைன் ஆகிருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இங்கேயே வந்துடும். ஓகே, இதுதான் வந்து ஓவரால் ப்ரீ அண்ட் போஸ்ட். அகைன் இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட்டில் நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறது ஒரு டெமோ பர்பஸ்க்கு ஒரு சின்ன ஒரு குயிக்காக வந்து ஒரு செட்டப். இது செட்டப் பண்ணுறதுக்கு ஹார்ட்லி 10 to 15 minutes ஒன்லி. ஸோ இதுலேயே நம்ம நிறைய நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் அண்ட் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இது அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செக் திஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து என்னென்னா இந்த பேஸ்லைன் கான்ஃபிக் செக்குங்கிற அந்த இதை செக் நம்ம வந்து ரன் பண்ணலாம். இதில் என்ன நம்மளுக்கு இதில் நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இது பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் மறுபடியும் வந்து என்னுடைய போஸ்ட்டை எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் எடிட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு என்னெல்லாம் செக் பண்ணணும். இப்போ நான் மேனுவலாக செக் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து எனக்கு என்டிபி எனேபிள் ஆகிருக்கா, இதில் வந்து என்னுடைய AAA சர்வர் டீட்டெயில்ஸ் கான்ஃபிகர் ஆகிருக்கா, டிஒய்என் ஆத்தரைசேஷன் கான்ஃபிகர் ஆகிருக்கா, அப்புறம் வந்து போர்ட்லலாம் வந்து ப்ரீ ஆத் ACL அப்ளை ஆகிருக்கா, இந்த மாதிரி வந்து நான் ஒரு சில இதெல்லாம் செக் பண்ணணும். போர்ட் அசஸ் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணியிருக்கா, இல்லை மேனேஜ்மெண்ட் போர்ட்டு வந்து நோஷட்டில் இருக்கா, இதெல்லாம் நான் செக் பண்ணணுங்கிறது தான் நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட்டு. ஸோ இப்போ இதை வந்து செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹோஸ்ட் நேம், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிஜெக்ட் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ சிம்பிளாக நான் வந்து ஒரு ஃபைலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலில் வந்து ஷோ கமாண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த கமாண்டு தான் இந்த இதுதான் இருக்குது. இப்போ வந்து இதில் நான் வந்து ரிப்போர்ட் இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கா, இந்த கான்ஃபிகரேஷன் ஹோஸ்ட் நேம் கான்ஃபிகர் ஆயிருக்கா இந்த டிவைஸில். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலில் ஹோஸ்ட் நேம் இருக்குது. ரிவ்யூ கொடுத்தேன்னா இந்த பர்டிகுலர் ஃபைலில் இந்த ஹோஸ்ட் நேம்ங்கிறது 55th லைனில் இருக்குது. அதனால் இட்ஸ் கம்ப்ளைண்ட். ஓகேவா? இப்போ வந்து திருப்பியும் வந்து நான் நியூ ரனுக்கு போகிறேன். மறுபடியும் ஃபைலில் ட்ராக் அண்ட் ட்ராப் சேம் ஃபைல். ஸோ இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக செக் பண்ண போகிறேன். என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஹோஸ்ட் நேம் வந்து இருக்கணும். ஹோஸ்ட் நேம் இருக்கணும். அடுத்து வந்து என்டிபி எனேபிள் ஆகிருக்கணும். என்டிபி வந்து கான்ஃபிகரேஷன் வித் திஸ் பர்டிகுலர் என்டிபி பூல். என்டிபி செட்டிங் கான்ஃபிகரேஷன் இப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து டிஒஎன் எனேபிள் ஆகிருக்கணும். அது மாதிரி இந்த சைஃபர் டெக்ஸ்ட் வந்து எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் ரெஜெக்ஸாக மாற்றிக்கிறேன். இந்த சைஃபர் டெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஒரு செஷன் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சைஃபர் டெக்ஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து ரிஜெக்ட்ஸ். இப்போதைக்கு நான் டாட் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன். இங்கே நம்ம என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எய்தர் திஸ் ஆர் தேட். ரிஜெக்ட்ஸுங்கிறது பெரிய டாபிக். கண்டிப்பாக வந்து நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பட் திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் போட்ட கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து இந்த சுவிட்சில் இருக்குது. ஸோ அதனால் இட்ஸ் கம்ப்ளைண்ட். எந்தெந்த லைன்லலாம் இருக்குது அதெல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்துடுச்சு. இது தவிர்த்து என்டிபி இப்போ வந்து இங்கே நான் வந்து மினிமம் போல் வந்து இங்கே நான் வந்து 2ன்னு வைக்கிறேன். இப்படி தான் இருக்கணும் என்னோடய ரெக்குயர்மெண்ட்டு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். நாட் ஸ்டாண்டர்ட். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது, எவ்வளோ பர்சன்ட் நாட் ஸ்டாண்டர்டாக இருக்குங்கிறது இங்கே உங்களுக்கு காமிச்சிடும். இதை நான் ரிவ்யூ பண்ணி பார்த்தேன்னா இந்த ஒரு லைன் வந்து இந்த டிவைஸில் மிஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு டிவைஸை மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதையே வந்து மல்டிபிள் டிவைஸ்க்கு ரன் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த ஃபைலாக ரன் பண்ணுமோ அந்த ஃபைலெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரன்னுன்னு கொடுத்தோன்னா அந்தந்த இடத்துல வந்து அந்தந்த ஃபைலில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் சுவிட்சில் வந்து 75, அடுத்த சுவிட்சில் வந்து 50%. இந்த சுவிட்சில் வந்து என்டிபி பூலுங்கிறது இங்கே மேக்ஸ் 2 இங்கே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அதனால் அதை நம்ம திருப்பியும் மாற்றிடலாம். இதுதான் ரிக்வயர்டு கான்ஃபிகரேஷன். ரன் ரிப்போர்ட். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் ஸ்டாண்டர்ட், ஒரு சுவிட்ச் வந்து நாட் ஸ்டாண்டர்ட். அது ஏன் நாட் ஸ்டாண்டர்டாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா அதில் ரெண்டாவது சுவிட்சில் வந்து ரேடியஸ் டிஒஎன் ஆத்தரைசேஷன் வந்து கான்ஃபிகர் ஆகிடல. நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணோன்னா இந்த சுவிட்ச் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சுவிட்சஸ். இது 2 சுவிட்சு 3 சுவிட்சுக்குங்கிற கிடையாது. இது நம்ம வந்து ஹவு ஃபாஸ்ட்டுங்கிறது காட்டுறதுக்காண்டி இதை நான் இது பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு நான் எவ்வளோ ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் டு 92 ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே, ஐ வில் இன்க்ரீஸ். 183 ஃபைல்ஸ் கிட்ட இங்கே இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து கிளிக் ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 190 சம்திங் ஃபைல்ஸ் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். ரன் ரிப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ வித்தின் லெஸ் தென் செகண்ட்ஸ் இது வந்து நம்மளுக்கு கம்பேர் பண்ணிவிட்டு எந்தெந்த ஃபைல்லாம் ஸ்டாண்டர்டு, எந்தெந்த ஃபைல்லாம் நாட் ஸ்டாண்டர்டு, அது எதனால் நாட் ஸ்டாண்டர்டுங்கிறது வந்து உங்களுக்கு இங்கே ரிப்போர்ட்டாக வந்துடும். அந்தந்த சுவிட்சில் வந்து நம்ம டிவைஸில் போய்ட்டு இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணாலே நம்மளுக்கு இங்கே வந்து இது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மீட் ஆகிடும். அகைன் இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் தி என்டையர் பெனிஃபிட் இருக்கிற டூல். இதில் நம்ம நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் எண்டு கோல் இஸ் நம்ம வந்து ஒரு பேஸ் கான்ஃபிகரேஷனை வச்சுட்டு அதை வச்சு நம்ம வந்து ஒரு மற்ற எல்லா ப்ரொடக்ஷனில் இருக்க சுவிட்சஸில் இருக்கிற கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிவ் யூ தம்ஸ் அப். அண்ட் இந்த கோடோடைய டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இதோட சோர்ஸ் கோடு எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.